நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 51வது தசகம். அகாசுர மோட்சம். மெய்ப்பொருள் அறிவோம். பகவானே, குருவாயூர் அப்பனே, எங்கள் இறைவனே. ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சமயம் கோகுலச் சிறுவர்களுடன் வனபோஜனம் செய்ய மனம் கொண்டு அதிகாலையிலே கன்றுகள் சூழ கையில் கட்டுச்சாதமும் ஊறுகாயும் எடுத்துக்கொண்டு வனம் சென்றாராம். எவ்வளவு இன்பமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பள்ளி பருவத்தை நினைத்தாலே போதும், இந்த இன்பம் தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும். ஸ்ரீ கிருஷ்ணர் வெளியே புறப்படுகையில் பகவானது திருவடி தாமரைகளிலிருந்து மேலே கிளம்பிய உலகம் யாவையுமே தூய்மையாக்கும் தூளிகளை பகவானை காண வந்த மகரிஷிகள் தங்கள் உடலில் மெய் சிலிர்க்க தரித்து கொண்டனராம். புரிகிறதா தோழிகளே? பகவானின் பாத தூளிகளை எடுத்து தங்களுடைய உடலில் மெய் சிலிர்க்க பூசிக்கொண்டனராம் மகரிஷிகள். எவ்வளவு அற்புதமான வரிகள் நாராயண பட்டத்திரியுடையது! விபோ பகவானே, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இடைச்சிறுவர்களுடன் பசும்புல் தரையிலே கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அகாசுரன் என்பவன் பகவானுக்கு தீங்கிழைப்பதற்காகவே மிக்க பயங்கரமான மலைப்பாம்பு உருக்கொண்டு திடீரென வழியை மறைத்து கிடந்தானாம். கம்சன் வரிசையாக எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்திவிட்டான். அடுத்ததாக அகாசுரன் என்ற அசுரனையும் அனுப்பி பார்க்கின்றான். ஸ்ரீ கிருஷ்ணர் சற்று தூரத்தில் இருக்கையில் காட்டில் விளையாடுகிற இடைச்சிறுவர்கள், சிறுவர்கள் என்றாலே இப்படித்தான் இருப்பார்கள் போலும், அந்த மலைப்பாம்பை ஒரு மலை என்றும் அதன் திறந்த வாயை ஒரு குகை என்றும் எண்ணி அதன் வாயினுள் புகுந்தனராம். இளங்கன்று பயமறியாது என்பதற்கு உதாரணம். பிரபுவே, கோபச் சிறுவர்கள் அறிவின்றி கன்றுகளோடு அம்மலைப்பாம்பின் வாயினுள் புகும் பொழுதே உடல்கள் வெந்து துன்பமடைந்தனராம். ஐயகோ! இதை கண்ணுற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை தவிர வேறு புகழறியாத தோழர்களை காக்க அந்த இடைச்சிறுவர்களுக்கு எல்லாமே கிருஷ்ணன்தான். நின்றாலும் நடந்தாலும் விளையாடினாலும் சாப்பிட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அழுதாலும் எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அவர்களுக்கு. அவர்களை கிருஷ்ணன் இல்லாமல் வேறு யார் சென்று காப்பாற்ற முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் விரைந்து பாம்பின் வாயினுள்ளே நுழைந்தாராம். அப்படி சென்ற பகவான் சும்மா இருப்பாரா என்ன? அந்த பாம்பின் கழுத்தின் நடுவிலே பகவானது உருவத்தை பெரிதாக்கி கொள்ளவே அந்த மலைப்பாம்பு மூச்சுவிட முடியாமல் திணறி தரையிலே விழுந்து புரண்டு இறந்ததாம். உடனே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதன் கழுத்தை கிழித்து கொண்டு இடைச்சிறுவர்களையும் கன்றுகளையும் துன்பத்திலிருந்து விடுவித்து வெளியே அழைத்து வந்தாராம். எவ்வளவு அற்புதமான விளையாடல்! இறந்த கொடிய அசுரனின் உடலிலிருந்து பெரியதொரு ஒளிப்பிழம்பு கிளம்பி பகவான் வெளிவருவதற்காக வானிலே சிறிது நேரம் காத்திருந்து பகவான் வெளியே வந்ததும் தங்களிடம் பகவானிடம் கலந்து மறைந்தது. அப்பொழுது விண்ணில் விண்ணவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தோழர்களான இடைச்சிறுவர்களுடன் நடுப்பகலிலே வனபோஜனத்தை கொண்டாடினாராம். இதை பிரம்மா முதலிய தேவர்கள் ஆகாயத்தில் மறைந்து நின்று கவனித்தார்களாம். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவிளையாடல்களை காண தேவர்கள் எல்லோரும் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டுதான் இருந்தார்களாம். கொம்பையும் குழலையும் இடுப்பில் சொருகிக் கொண்டு தாமரை போன்ற கைகளில் அன்னக்கவலத்தை எடுத்துக்கொண்டு இடைச்சிறுவர்களை தங்களது வேடிக்கையான பேச்சுகளால் சிரிக்கச் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த வனபோஜனத்தை உண்டு கழித்தாராம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இதை கண்ட தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பொங்க ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்க வாழ்க என்று துதிப்பாடினராம். உலகநாயகா குருவாயூரப்பா, இந்நில உலகில் இடையர் கூட்டத்திலே இன்பமாய் புசிப்பது
யாகத்தில் அளிக்கப்படும் அபி உணவை தேவருலகில் புசிப்பதை விட மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது போலும் என்று வானவர்கள் அனைவரும் பகவான் குருவாயூரப்பனை ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி துதித்தனர். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னையும் நோயிலிருந்து நீ காப்பாற்றி அருள வேண்டும். இதைத்தான் திருப்பாவை 28 கறவைகள் பின் சென்று கானம் துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் திருப்பாவையிலும் மொழிந்தாற்போல் எவ்வளவு ஒப்பு நோக்குதல் திறன் கொண்டு நம்முடைய அகில குருவான நாராயண பட்டத்ரி இந்த நாராயண கிரந்தத்தை அணு அணுவாக ரசித்து நமக்கு சுவையுடன் படைத்து காண்பித்திருக்கின்றார். ராதே கிருஷ்ணா.